Taste the Daily. மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராமத்தில் விளைநிலத்தில் புகுந்த நீரால் பல ஏக்கர் பயிர்கள் அழுகி பாழாகிறது. சோளங்குருணி கண்மாய்க்கு நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இப்படி திறக்கப்படும் நீர் கண்மாய் நிறைந்த பின் மறுகால் பாய்வதற்கான வடிகால்வாய்களை அமைக்கவில்லை. குடிமராமத்து செய்யப்படாமல் ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த தியானத்தில் உள்ளது. இதனால் சோளங்குருணி கண்மாயின் கிழக்கு புறம் உள்ள நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. தற்போதும் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த கத்திரி, வெண்டை, கடலை, மல்லிகை பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருகின்றன. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில பேர்பட்ட பூச்செடி சார், எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி. அந்த மல்லிகைப்பூவே ஒண்ணுமாம போச்சு சார், வேஸ்டாவே போச்சு. 5 வருஷமா நாங்க பூன்றதே எடுக்கல சார். கிட்டத்தட்ட அது மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் சார். 2 லட்சம் ரூபாய் வருமானம் இப்ப எதுவுமே இல்ல சார், வேஸ்டாவே போச்சு. பிள்ளைகளோட அங்க அம்மாவுக்குள்ள வர முடியல. தோட்டத்துக்கு வந்து சந்தோஷமா பார்த்து விவசாயம் பார்க்கறது ஒரு ஆசை இல்லாம போச்சு சார். வருஷம் எங்களுக்கு தண்ணி வர்றதுனால யாருமே என்னான்னு வந்து உங்களை இதே மாதிரி வந்து பாக்குறாங்க, கேக்குறாங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு தரமாட்டாங்க சார்.